அப்படி கைலங்கிரி நோக்கி வரும்பொழுது வருகின்ற இடையிலே உள்ள வனம் என்ன வனம்? பேரண்ட ராட்சசருக்கு சொந்தமான வனம். ஆமா, அந்த வனத்திலே சொந்தமான வனத்திலே வந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி எப்படி வருகிறார்? தேவா பாடிக்கொண்டே வரும்பொழுது வருகின்ற இடையிலே பேராண்டோட வனம் வந்துவிட்டது. பேராண்ட ராட்சசம் அங்கே காய்கறி விரிப்பதற்காக அந்த குடிசையை விட்டு வெகு தூரம் சென்று விட்டான். அங்க யார் இருக்கா? பேராண்டி மட்டும் இருக்காங்க. பேராண்ட ராட்சசன் மனைவியானவள் அந்த குடிசையிலே உள்ளே இருக்கிறார். அதன் வழியாக அர்ஜுனா தவநிலைக்கு வரும்பொழுது ஒரு ரவுண்ட் வரட்டும், நீங்களா அப்புறம் பேசலாம். இங்க வந்த அர்ஜுனன் தவநிலைக்கு செல்லும் பொழுது அந்த பேரண்ட ராட்சியை பார்த்து விட்டால், ஆகா இவ்வளவு அழகான ஒருத்தர் துரு துரு ஈசனை குறித்து தவம் செய்ய போகிறார். ஈசனை குறித்து தவம் செய்ய போகிறார். இவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார், கம்பீரமா இருக்கிறார். இதுவரையில் ஒரு ஆளுநரை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை. அதனால் இந்த சாமியார் மூடக்கூடாது. எப்படியாவது இவரை பிடிச்சா ஆகணும். பார்த்து அந்த சாமியாரை பார்த்து, ஐயா சாமியார சாமியார ஐயா சாமியார என்னம்மா எங்க போறீங்க? இப்ப நான் தவநிலைக்கு போகிறேன். தவத்துக்கு போறீங்களா? ஆமா. தவத்துக்கு போய் என்ன பண்ண போறீங்க? நான் தவமா செய்ய போகிறேன். இதோ என் குடிசை இருக்கு, வாங்க பால் பழம் எல்லாம் இருக்கு, சாப்பிட்டு அப்புறம் போலாமே தவத்துக்கு. அப்படியெல்லாம் நான் வரமாட்டேம்மா. நானும் தவத்துக்கு செல்கிறேன். யார் குடிசைக்கு வரமாட்டேன், யார் இடத்தையும் தங்கவும் மாட்டேன். நான் எப்பேர் வருது? என் அறையை பார்த்தையா? என் கண்ணை பாத்தீங்களா? என் கையை பாத்தியா? அழகுதான். அழகான உடனே ஆட்டா டான்ஸ் எல்லாம் போட வச்சுதாமா. ஐயா சாமியார என்னம்மா? ஐயா உங்களை பார்த்ததும் என்ன பார்த்ததும் விதமா இருக்கு. அதனால பார்த்தது உனக்கு என்ன ஒரு விதமா இருக்கு? என்னிடத்துல உனக்கு என்ன? நீ யாரு நான் யாரு? ஓ அழக பார்த்ததும் இங்கே என் குடிசைக்கு வந்துட்டு போலான்னு எனக்கு தோணுது. அதான் யாரு குடிசைக்கு நான் வரமாட்டேன். ஐயா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்ல நீ அழைத்தாமல உன் குடிசைக்கு நான் வந்துருவேனா? நான் செல்ல வேண்டிய இடங்க. அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கண்ண ஆளாச்சான்னு கேக்குறீங்களா? ஆமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன கல்யாணம் தான் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிடுற? நீ என் புருஷன் இருக்கான புருஷனாவே பார்த்தா கையில உலக்க எல்லாத்தையும் வச்சுட்டு உன் புருஷன் கையில உலக்க வச்சுட்டு பாரு. 3 வேளையும் சாப்பிட்டுட்டு தூங்குறதா வேலை. ஐயோ அதுக்கு நான் என்னமா பண்ணணும்? இப்ப அவன் எங்களுக்கு காய்கறி வெறுக்க போய் இருக்கான். ஆமா வர்றதுக்குள்ள காக குடிசைக்கு அவன் வரத்துக்குள்ள குடிசைக்கு என்ன கூப்பிடல. நான் வருவேன் அவன் குடிசைக்கு. அடைய பாத்தீங்களா?
கண்ணல காட்டி ஆமா எனக்கு என்ன அழகு படிச்ச மச்சான் அது மட்டுமா என் கையை பாரு என் கையை பாரு என் கண்ணே பாரு என் கையே பாரு இந்த பாருங்க நீங்க எவ்வளவு பறிச்சாலும் ஓடுறீங்களே என் அழக பார்த்து எந்தெந்த அதை போட்டு வேண்டாங்க அதெல்லாம் வேணான்ட்டு உங்க பிள்ளைக்கு சுத்துறேன் திருப்பி கூட பார்த்தா போறீங்களா சாமி நியாயமா இருந்து பொண்ணு கட்டாங்க என்ன மாவோடு பொண்ணு மதுரையில கடாங்க அழக என்ன கொடுக்க மாட்டேன்னாங்க அங்கெல்லாம் என்ன கேட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த காலகட்டத்துல இருக்கான ஒரு முரட்டு பையன் அவனுக்கு கொண்டாந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படியா என்ன எப்படியோ உன் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு என்ன செய்யாம நினைச்சுமா காலையில 4 குத்து மத்தியானம் 4 குத்து குத்தி குத்தியே கொள்றான் நான் என்ன செய்யறது அதனால உங்க பார்த்ததும் அவன் கிடக்குறான் நீங்க என் கூட வந்தா போதும் உங்களை பார்த்ததுல என் மனசு என்னமோ அடிச்சுக்குது மாமா ஒட்டட ஒட்டட பஞ்சத்தில ராஜா குத்துட்டு போறாங்க வச்சிருந்தாலும் சரி என்னால விடு நான் தவத்துக்கு செல்ல வேண்டும் என்னை வெடிமறிக்காதேமா அரவரா சம்போ மகாதேவான்னு சொல்லிட்டாரு சம்போ மகாதேவா சாமியார நான் மாமாங்கிறேன் மச்சாங்கிறேன் நீ நான் சொம்போ தவளையே இருக்கீங்க இது நியாயமாகுது தனியா ஒரு பெண் போனா எத்தனை பேர் மாமா தனியா போனா என்ன பார்த்தா எத்தனை பேர் என் பின்னுக்கு வருவானு தெரியுமா அதை விடுத்துட்டு உன்கிட்ட நான் வெளியே வந்து பாவாங்கிற வரைய மாட்டேங்கிறீரே என்னவா இப்படி ஒதுங்கி போயிட்டே இருந்தீங்க உன்னை விட மாட்டேன் நீ கோபமா இருக்கீங்களா அப்படின்னா என் வீட்டுல 2 இளநீ வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுறீங்களா மரத்தை பாரு ஆமா பாரு
ஆமா. ஏய் தேங்காய் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் என்ன வழிய விடுறியா இல்லையா இப்ப தேங்காய் வேணாமா அப்படின்னா என்ன வச்சிருக்கேன் 2 மாங்காய் என்கிட்ட இருக்குது மகா மரத்தை பாரு மாமா மகனி மகா மரத்தை பாரு என் மகனி எதுன்னு பாரு மகா மரத்தை பாரு என்ன புளிப்பு தானோ அது என்ன புளிப்பு தானோ ஆமா என்ன அப்படி இல்லையோ என்ன புழுக்குதாரோ அவன் என்ன அது இல்லையோ மகா மரத்தை பாரு இந்த மகனி எதுன்னு பாரு மகா மரத்தை பாரு ஆமா 2 தேங்காய் வேணுங்கிற வேணாங்கிறீங்க 2 மாங்காய் வேணுங்கிற அது அது வேணாம் வேணாங்கிற ஆமா இப்ப என்னதான் சொல்றீங்க நீங்க என்ன சொல்றா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் என்ன வழிய விடு நான் போகணும் தவத்துக்கு ஏம்மா, அப்படி என்றால் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேணும் ஆ. கொண்டு வா என்று சொல்ல குடிசைக்கு சென்று ஆவலுடன் தண்ணீரை கொண்டு வர உள்ளே போகும்போது பார்த்த அர்ஜுனன் இதுதான் சமயம் என்று ஈசனுக்கு தவம் செய்ய வேண்டும் என்று அந்த இடத்தை விட்டு கிளம்பினார் அந்த இடத்தை விட்டு தவம் செய்ய வேண்டும் என்றுதானே அந்த அந்த நேரத்தில் சிவனை குறித்து செல்லுகிறார் அந்த நேரத்தில் பார்த்தான் கானகத்துக்கு இறையில போயிருந்தாள் ஆமா வந்தாரு வேறாண்டான் வாங்க 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 ஏய் நாம் பத்த பொண்டாட்டி அடியே என்ன பத்த பொண்டாட்டி என்ன அடே, உன்னை பத்த புருஷா ஏய் என்ன பத்த புருஷா நல்ல நல்ல புருஷா நல்ல உறவு வச்சு கூப்பிடுறாங்க ஆமா ஏய் என்ன நடந்தது உனக்கு ஏன் இப்படி அழகாய் என்ன நடந்தது என்னடி நடந்தது எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அவா, ஒரு ஆண்டி வந்தான் எட்டி பார்த்து என்ன பண்றான்னா ஏன் சாமியாரன்னு கேட்டேன் அவன் சுருட்டுக்கு நெருப்பு வேணும்னு கேட்டான் அப்படி நான் சுருட்டுக்கு நெருப்பு எடுத்துன்னு கொடுக்க போனா என் கைய பிடிச்சி இழுத்து என் சாக்கு கடலாம் கிழிச்சு அப்படியே கையில வலையெல்லாம் உடைச்சுட்டா சாமியாரா. அப்புறம் என்னடி செய்தா அடே உன்னை என்னடி செய்தா உன்னை பார்த்தாலே அலங்கோலமா இருக்க ஏதோ நடந்திருக்கிறது கீழே நான் வச்ச நீல வரணப்பட்டு கீழே நான் வச்ச நீல வரணப்பட்டு பொட்டு காலத்த கண்ணடி வந்தால சிந்து பொட்டு காலத்த கண்ணடி உன் நெத்தியில நான் வச்சுட்டு போற பொட்டு இப்ப கலைஞ்சிருக்குன்னா ஏ மச்சான், நடந்திருக்கு பொட்டு வேலை கிடைச்சிருக்கிற அந்த சாமியார் வளமை நான் மல்லு கட்டும் போது என் பொட்டை வச்சுட்டான் அம்மா. அப்படியா ஆமா அப்ப உன்கிட்ட தவறா நடந்துக்கிட்டானாடி ஏன் என் கைய பாரு என் வலையில உடைச்சு என் புடவை எல்லாம் பண்ணலாம் அதுக்குள்ள நீங்க வந்துட்டு அவன் எங்கடி இருக்கான் அதோ வரதோசையில போறான் எங்க இருக்கான் ஓப்பனாங்க எங்க இருக்கான் வரதோசையில வரதோசையை நோக்கி தவம் செய்வதற்கு சாமியார் போறாங்க அதோ போறாங்க நான் தான் அவனை விடக்கூடாது அவன் சொல்றேன் உனக்கு எப்படி சொல்லுங்க ஏய் சாமியாரா நீ வர்றான் ஏய் சாமியார் வர எங்கடா ஏய் சாமியாரா இல்ல பொண்டாட்டிய அவமானப்படுத்துறவன விட மாட்டேன் என் பொண்டாட்டினால பொண்டாட்டி படிதாண்டாத பத்தினி அப்படி இருக்க நீ கைய பிடிச்சு இருக்க உனக்கு வெயில் அடிச்சா டேய் நில்லு வாடி அச்சுமாடா ஏய் நில்றாடின்னு சொல்லி வழி மறிக்கிறான் இதை வழி மறித்தேன் ஏய் யார் நீ நீ ஏன் என்னை வழி மறிக்கிறாய் ஏய் அரக்கா ஏன் இப்படி என்னை வழி மறிக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டுமா என் மனைவி நீ என்ன பாடு படுத்திட்டு போயிருக்க என்ன வேணும்னு கேக்குறேன் உன் மனைவியை நான் என்ன பண்ணேன் என் மனைவிய அவளை கைய பிடிச்சி இழுத்து அவன் வளையல் உடைச்சு அவன் நெத்தில இருந்த பொட்டை கழிச்சு ஜாக்கெட்டுக்குலாம் கிழிச்சு என்னென்ன அவமானம் பண்ணிருக்க நான் உன்னை விடுவேன்னா இருக்கிற ஏய் நான் எதுவும் செய்யவில்லை உன் மனைவியாக வந்து வலிய வந்து என்னை களம் பிடிப்பது போல் இருக்க நான் தண்ணீர் எடுத்துவான்னு சொல்லிவிட்டு நான் வந்து விட்டு நான் ஒன்றும் செய்யவில்லை என்னை மறிக்காத வழியை விடு வைய விடா உண்மைதான். உன்னை விட்டுருவோம் நான் பாக்குறேன் என்ன செய்வ? என்னுடைய ஆசை பொண்டாட்டியா நீ கை வச்சியோ உன்னை விட மாட்டேன்டா உனக்கு அங்க இருவரும் கண்டை கண்டை என்று கூறிட்டார் ஒருவர் கொண்டு கொண்டு என்று கூறிட்டார்
நான் யாருன்னு நினைச்சேன். இருவரும் தந்தையார் பொண்டாட்டி வச்சுக்க ஆசை பொண்டாட்டி. நீ இப்படி பண்ணிட்டியடா. ஒன்ன விட மாட்டேன். உழைக்க தோல்ல தூக்க அடிக்கிற மாதிரி ஆப்ஷன் பண்ண. அப்படின்னால் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி தோளிலே இருக்கக்கூடிய வில்லை எடுத்து பார்த்தார்கள். இதற்கு மேல் விடை வைத்திருக்க கூடாது என்று சொல்லி வில்லை விலை திராணியை பூட்டி அம்பராதோனியில் என்ன அஸ்திரம் எடுக்கிறார். மோகனாஸ்திரத்தை எடுத்து இவனை கொன்றுவிடக் கூடாது, மோகனாஸ்திரத்தை எடுத்து வென்று போட வேண்டும் என்று சொல்லி மோகனாஸ்திரம் விட்டதுதான் போதும். அப்படியே மயக்கமுற்று பேனடன் கீழே விழுகிறார். இடியில பேராண்ட விழுந்ததுதான் போதும். பேராண்ட பார்த்தால் ஏ ஆமத்தை முடித்தா என்ன பொறுத்தா ஐயோ அருமதியோ சாமி உனக்கு சந்தனம் போட்டு வச்சு நாட்டி வச்சு நான் சாமியடி பாப்பேன், என் சமாளி பாப்பேன். குங்குமப்பட்டு வச்சு நான் கூத்து பார்க்க போனேன். நான் முறையெல்லாம் பாப்பேன், என் சூத்திர நீ பாப்பேன். நல்ல படி நான் என்ன செய்வேன் எனக்கு தான் மன்னவர். நான் கலந்துடுத்தோம் நாளைய நான் வெள்ளை ஓடுத்தியல்லோ இந்த வீதி வழி வந்ததா இந்த வீதியில உள்ளவர்கள் என்ன பதவி வராது மகளவ இப்படியாக பேராண்டு நிறுத்திய அண்ணவள் மாறெடுத்து ஒப்பாரி வைத்து ஐயோ என் முருகன் இறந்து விட்டானே, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தவத்துக்கு செல்கிறார் அல்லவா. அந்த அர்ஜுனனை நோக்கி ஓட்டம் பெறுகிறா ஓடி ஓடிய கணவரை எனக்கு தாலி பிச்சை தரும் ஐயா. எனக்கு தாலிப்பிக்க வேண்டும் தாலிப்பிக்க வேண்டும் என்றுதானே ஐயா என் கணவனை எப்படியாவது நீங்கள் உயிர் பெற்று தர வேண்டும் என்று சொல்ல பார்த்தாரஜனன் ஆமா உன் கணவனை நான் கொல்லவில்லை, மோகனாசுர கடைதான் போட்டிருக்கிறேன். 3.25 நேரம் கழித்து உன் கணவன் எழுந்து விடுவார். யாதற்கு பயப்பட வேணாம், நீ உன் கணவனை அழைத்து செல்லமா என்று சொல்லிவிட்டு நான் சிவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும், சென்று வருகிறேன் என்று சொல்லி இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கைலங்கிரிக்கு அர்ஜுனன் சொல்கிறார். எப்படி கைலங்கருக்கு சிவத்துவா சிவத்துவா என்றுதானே கைலங்கரை நோக்கிதானே சிவனை நினைத்து தவம் செய்து கொண்டு செல்லுகிறான். எனக்கு
சொல்லு நாய சிவசிவாயம் சம்பவ மகாதேவா இமயமலையில் 60 அடி கம்பம் நாட்டி ஆமா அதன் மேல் செப்பூச்சி வைத்து ஆமா அர்ஜுனனானவர் ஈசனை கோரி தவம் செய்ய வேண்டும் என்று அந்த கம்பத்தில் ஏறுகிறார் ஆமா வேகனா சொல்லு கோவிந்தா 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 இனிதமாக அர்ஜுனன் 60 கம்பத்தின் ஏறி செப்பூச்சி மீது இடது கால் வைத்து வலது காலை இதன் இடது கால் தொடை மீது வைத்து வடக்கு முகமாக நின்று அந்த கதிரவனை கவர்வான் போல் இருகரம் நீக்கி அந்த ஈஸ்வரனை கவனம் செய்கிறார். கையில பூர்ல போடுன அந்த பூவதி பூ மேல வாங்கினா எல்லாரும் கிட்ட வந்து வாங்கிக்கீங்க. பூ வாங்குறது கிட்ட வந்து முன்னாடி நாலு பக்கம் விட்டேன் வாங்க எடு கீழே எடுத்துக்கடா ஒரு பூ எடுத்துக்கடா தம் தவறுகளுக்கு எந்த ஊர்பாடும் ஏற்படாமல் இருக்க அக்னியாத்திரம் போட்டு அந்த கம்பத்தை சுற்றி அக்னியானது எரிந்து கொண்டிருக்கிறது. சுத்தி போடு அக்னியாத்திரம் போட்டு அக்னியாக எரிந்து கொண்டிருக்கிறது. பட்டிபுராசுரன் பார்த்தான், எப்படியாவது உள்ளே சென்று அந்த